தமிழ் சினிமாவுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் சமீபத்திய சென்சேஷனல் இயக்குனரான லோகேஷ் கனகராஜ் இணைந்து உருவாக்கிய கூலி படம் போன வாரம் வியாழக்கிழமை உலகம் முழுக்கவே ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பு பெற்றது. இந்த படத்துல சத்யராஜ், நாகார்ஜுனா, ஷௌமின் சாகிர், அமீர் கான், உபேந்திரா மற்றும் ஸ்ருதி ஹாசன் ஆகியோர் முக்கிய வேடங்கள்ல மேம்படுத்திருந்தாங்க. படத்திற்கு மிகப்பெரிய அளவிற்கு எதிர்பார்ப்பு இருந்தது. அதனை விட இந்த எதிர்பார்ப்பை இந்த படம் ரிலீஸ் ஆகி பூர்த்தி பண்ணுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு சில விமர்சனங்கள் கலவையாக வந்தாலுமே வசூல்ல எந்த ஒரு பாதிப்புமே இல்லாமல் படம் ரிலீஸ் ஆன 4 நாட்களிலேயே 404 கோடி வசூலாச்சு. இது ஒரு மிகப்பெரிய வசூலாக பார்க்கப்படுவதால இதன ரசிகர்கள் முதல் பிரபலங்கள் வரை அனைவருமே செலிப்ரேட் பண்ணாங்க. மேலும் இந்த படத்துல அமீர் கான் அவர்கள் தாகா அப்படின்ற கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாரு. விக்ரம் படத்துல ரோலெக்ஸ் போல இது தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அமீர் கானுடைய கதாபாத்திரம் தாக்கத்தை ஏற்படுத்தினாலுமே ரோலெக்ஸ் அளவிற்கு இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலுமே அமீர் கான் அங்க கொண்டு வர ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அந்த காரணம் தற்போது வெளியாகி பலருக்குமே அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. கூலி திரைப்படம் ஒரு பாகத்தோட நிக்காமல் அடுத்தடுத்த பாகங்கள் எடுக்க நம்ம லோகேஷ் அவர்கள் பிளான் போட்டிருக்காரு. சோ அதன்படி பாத்தீங்கன்னா கூலி திரைப்படத்துடைய 2ஆம் பாகத்துல அமீர் கான் தான் மெயின் வில்லனாக வருவார் அப்படின்னுமே சொல்லப்படுது. வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருக்கு. சமீபத்திய பேட்டியில கூட நம்ம அமீர் கான் அவர்கள் லோகேஷ் அவர்களுடன் ஒரு படத்துல அடுத்து கமிட் ஆகியிருக்க எங்களோட படம் கூடிய விரைவில் ஸ்டார்ட் ஆக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாரு. ஒருவேளை அது கூலி 2 இருக்குமோ அப்படின்ற கேள்வி தற்போது எழுந்திருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.